உங்களை யாராலும் பிரிக்க முடியாதுடா. மச்சான் எப்படியாவது 3வது கார்டையும் எடுத்துறா. டேய் மச்சான், 2 பாசிட்டிவா வந்துருச்சு. இந்த சந்தோஷத்தோட அப்படியே முடிச்சுக்கலாமே. ஒருவேளை வேற ஏதாவது கார்டு வந்துச்சுன்னு வையேன், இன்னைக்கு ஃபுல்லா அப்செட் ஆயிடும்டா. டேய், பாசிட்டிவா இருக்க எங்களுக்கு நீ கத்து கொடுத்துட்டு இப்போ நீ நெகட்டிவா பேசினா என்னடா? அப்படியே கார்டு மாறி வந்தாலும் உங்க கல்யாணம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. கல்யாணத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஒண்ணும் அப்படின்னு எடுத்துப்போம். தைரியமா எடுறா. டேய் வேண்டாம் மச்சான், என்ன கம்பல் பண்ணாதீங்கடா. நான் ஹாப்பியா இருக்கேன், இப்பவே முடிச்சுக்கலாம். 3வது குயின் தான்டா வரும். ஏன்டா பயப்படுற? நம்ம எதை நம்புறோமோ அதே தான் நடக்கணும். நீ தானே சொல்லுவ. ஓ விஷயத்துக்கு வந்தா பயந்துட்டா என்ன அர்த்தம்? மயில மனசுல நினைச்சுக்கிட்டு ஏடு. ஏறா. போறா. வேண்டாம் மச்சான், சொன்னா கேளுடா. டேய் ஏன்டா மச்சான் போறா. டேய் வேண்டாம் மச்சான், ரொம்ப பயமா இருக்குடா. மச்சான் நம்பிக்கையோட போடுறா. குர்ரா. டேய் 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 டேய். என்னடா? டேய் என்னடா மச்சான் குடுறா, நானாவது பாக்குறேன். என்னடா வந்திருக்கு? டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான் டென்ஷன் பண்ணாதடா. என்ன கார்டு சொல்றா? மச்சான் 3வது கார்டு குயின்டா மச்சான். எஸ் எஸ் எஸ். வேற லெவல்ரா. நீ நினைச்ச மாதிரியே வந்துருச்சு பாத்தியா? எஸ். சூப்பர் மச்சான். மச்சான் சூப்பரா. தேங்க்ஸ்டா மச்சான். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. மயில நீ தான் கட்டிக்க போறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சந்தோஷமாடுறா. தேங்க்ஸ் மச்சான், நான் எதிர்பார்த்த கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் என்னடா இப்படி ஃபீல் ஆகுறான்? மச்சான் எதுக்குடா இதுக்கு போய் இவ்வளவு எமோஷன் ஆகுற? இல்ல மச்சான், மயில் எனக்கு அவ்வளவு முக்கியம்டா. என்னால ஒரு கேம்ல கூட அவளை மிஸ் பண்றதை தாங்க முடியாதுடா. தேங்க்ஸ் மச்சான். இந்த ரிசல்ட்லயே எனக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. மயிலு, கனவு நிஜமாகாதுன்னு சொன்னல, நிஜமாக போது மயிலு. கனவுல வந்த மாதிரி நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். என் பொண்டாட்டி ஆகிறதுக்கு நீ ரெடியா இரு. ஓகே? என்ன திரும்ப என்கிட்ட கலட்ட பண்ண வந்திருக்கியா? அன்னைக்கு அடி வாங்கினது போதலையா? அந்த கோபம் தான் அன்பா மாறும் நம்பிட்டு இருக்கேன். இப்படியே நம்பிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு பாரு. என் சந்தோஷமே நீதானே கையில. அப்படின்னா நீ சாகுற வரைக்கும் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் பேசாத கையில. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீதான் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்க. என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். நீதான் அதை புரிஞ்சுக்காம என்ன வெறுத்து ஒதுக்குற. நான் உன்னை வெறுக்கவும் இல்ல ஒதுக்கவும் இல்ல. நீ என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்ல, அவ்வளவுதான். நீதான் புரிஞ்சுக்காம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. உன் எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லு கையில. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா கலரா இருக்கணும்னு எதிர்பார்த்தா நீ என்ன பண்ணுவ? ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரா கால் வாங்கி சேர்த்துப்பியா?
கலருக்கு மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுப்பியா? மனசை விட உனக்கு உருவம் தான் பெருசா கையல். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த ஜென்மத்துல நான் நினைச்ச மாதிரி உன்னால மாறவே முடியாது. வேணும்னா அடுத்த ஜென்மத்துல முயற்சி பண்ணு. இப்ப வழிய விடு. நில்லு கையலு. உன் முடிவை என்னால ஏத்துக்க முடியாது கையலு. அது உன் பிரச்சனை. நீ என் காதலை ஏத்துக்கலனா அது உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். என்ன மிரட்டுறியா? என்ன என்னடா பண்ணுவ? என் மூஞ்சில ஆசிட் அடிப்பியா இல்ல என்ன கொன்னுடுவியா? உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் கையலு. ஏன்னா நீ என் உசுரு. ஷோ, நீ கிடைக்கலன்ற வேதனையில நான் தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன். உன் விதி அதான்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத கையில. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ என் காதலை ஏத்துக்கோ. இல்லனா பூச்சி மருந்து குடிச்சு நான் செத்துருவேன். அதோட என் தொல்லை ஒழிஞ்சிரும் நினைச்சிடாத. என் சாவுக்கு நீ தான் காரணம்னு தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். இது உன் மேல சத்தியம். கயல், பால் ஊத்திட்டு வரியா? ஆமா. நீங்க இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தோம். போயிட்டு வர வழியில உன்னை பார்த்தோம். ஆமா, உன் முகம் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? கண்லயும் பயம் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா கயல்? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கயல், ஏன் போய் சொல்ற? நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரோம். வண்டியில போறது வினோத் தானே? ஆமா. அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவன் உன்கிட்ட ரொம்ப டென்ஷனா பேசிட்டு போறான்? கயல், ஏன் இவ்ளோ யோசிக்கிற? நாங்க என்ன வேத்து மனுஷங்களா? உன் சொந்தக்காரங்க தானே. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட ஓபனா சொல்லக்கூடாதா? அக்கா, கையில கம்பல் பண்ணாதக்கா. இவ அக்கா தான் நம்ம வீட்டு மருமக. இதுக்காக இவ்வளவு நம்மள க்ளோஸா நினைக்கணும்னு அவசியம் இல்லல. ஐயோ, நீ சொல்றது சரிதான் மது. ஆனா அந்த வினோத்தோட அப்பா நம்ம மில்ல தானே வேலை செய்யறாரு. அப்பா கிட்ட சொல்லி அவனை 4 தட்டு தட்டி வைக்க சொல்லுவோம். அப்பதான் அவன் இனிமே நம்ம கையில் கிட்ட வம்பு பண்ணாம இருப்பான். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஏன் பெருசாக்கணும்? ஒண்ணும் இல்லாத விஷயம்னு நீ சொல்ற. ஆனா அவன் பேசிட்டு போன வேகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உன் தலையில அவன் கை வைக்கிறானே. அவன் வேற யார்கிட்டயாவது தகராறு பண்ணிருந்தானா நாங்க எங்களுக்கு என்னன்னு போயிருப்போம். ஆனா நீ எங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு கையில. உன் விஷயத்த நாங்க எப்படி அப்படி கண்டுக்காம போக முடியும்? என்னவோ ஏதோன்னு மனசுல அப்படி பதறுது. அதனாலதான் உன்கிட்ட என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு பெரிய பிரச்சனை இல்லன்னு தெரிஞ்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். என் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறது ரொம்ப சந்தோஷங்க. அந்த வினோத் ஒரு கிறுக்கு. அவன் என்ன உசுருக்கு உசுரா காதலிக்கிறானா? என்கிட்ட நேரா அந்த விஷயத்த சொன்னப்பவே இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் அவன் கிட்ட சொல்லிட்டேன். அதையும் மீறி அவன் அப்பாவை கூட்டிட்டு வந்து மாமா கிட்ட பேசியிருக்கான். எனக்காக பேசுங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சிருக்கான். மாமாவும் இது விஷயமா எங்க வீட்ல வந்து பேசினாரு. அவர்கிட்டயும் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அம்மாவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட நான் அவன் காதலை ஏத்துக்கலனா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டிட்டு போறான். கையில நீ சொன்ன மாதிரி அவன் கன்ஃபார்மா ஒரு பைத்தியம் தான். அவன் இமோஷனலா ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான். அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா உன் பேர் தான் கெட்டு போகும். அதுக்கு பயந்துகிட்டு அவன் காதலை ஏத்துக்க சொல்றியா? மது சொன்னது அந்த அர்த்தம் இல்ல கையில. உன் பேரை கெடுத்துக்காம நீ இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கணும். சிம்பிள்கா.
இவள பிடிச்சு போய் தானே அவன் இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை இவ வெறுக்கிற மாதிரி செஞ்சுட்டா அவன் இவ பக்கமே வரமாட்டான்ல. ஆ, அதாவது இவதான் வேணும்னு அடம் பிடிக்கிறவன் இப்படி ஒரு பொண்ணு வேணவே வேணான்னு தெரிச்சு ஓடணுங்கிற, அப்படிதானே மது? கரெக்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டக்கா. ம், அதுக்கு மட்டும் ஒரு பிளான புடிச்சிட்டோன்னு வெச்சுக்கோ, நம்ம கையில அவன் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திடலாம்க்கா. ஆ, எனக்கு ஒரு யோசனை தோணுது மது. கையில இன்னைக்கு நீ ஒரு வேலை பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு அவனை மாந்தோப்பு கோயிலுக்கு வர சொல்லு. எதுக்குங்க பிரச்சனையை சரி பண்ண வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க சொல்றீங்களே. நான் சொல்றத முழுசா கேளு கையில. நீ அவன்கிட்ட என்ன பேசணும்னு தெரியுமா? அக்கா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியாக்கா? கண்டிப்பா மது. ஒரு பொண்ணுக்கு அழகு இல்லங்கறதுலயோ உடம்புல கோளாறு இருக்கிறதோ பெரிய விஷயமே இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட ஆம்பளைங்க சில பேர் மனப்பூர்வமா ஏத்துப்பாங்க. ஆனா பேராசை பிடிச்ச ஒருத்திய எந்த ஆம்பளையும் ஏத்துக்கவே மாட்டான். கயலு, நம்பிக்கையோட நான் சொன்ன மாதிரி பேசிட்டு வா. நிச்சயமா பாரு, அவன் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிடுவான் பாரு. சரிங்க, இது நல்ல யோசனையா தான் எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிடுறேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், நமக்குள்ள என்ன நன்றி எல்லாம்? நீ அவனோட டார்ச்சர்ல இருந்து வெளியே வரணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன் மது. ம். அக்கா, இவ கையாலேயே இவ குடும்பத்துக்கு குழி தோண்ட வச்சுட்டோம். போற போக்க பார்த்தா வில்லத்தனத்துல நம்ம அப்பாவையே மிஞ்சிருவோம் போல இருக்கே. போடு, அவ்வளவுதான். அப்பா, ஹாய் அம்மா, ஜீவா. ஜீவா, வாங்க உட்காருங்க. ஹேய், வா 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 வா. அண்ணா. ஹேய். ஹாய் ஹாய்ண்ணா. அண்ணா, எப்படிடா இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. ஹாய். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? திடீர்னு எல்லாரும் என்ன பார்க்க வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல? சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் சொல்லல ஜீவா. என்னடா ஊருக்கே வராம இங்கே செட்டில் ஆயிட்டியா? அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்பா தான் இங்க என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. கூட பிறந்தவங்கள அப்பப்ப கண்டுக்கிறதும் உங்களோட பொறுப்பு தானா? ஹேய், வாயாடி. நீ மட்டும் என்ன கண்டுக்கிறியா? ஒரு போனாவது பண்ணியா எனக்கு? வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா மயிலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாம என்ன ஒரு வருஷம் கழிச்சா வந்திருக்கோம் பவானி? அதுக்கு இல்லைங்க, புது இடம் செட் ஆயிடுச்சான்னு. எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிக்கத்தானே இவ இங்க வந்திருக்கா. இல்ல, உன் லட்சியத்துக்காக தானே இங்க ரெடி ஆகிட்டு இருக்க. அத சொன்னேன். ஆமா, உன் அகாடமி கிளாஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டு உன் படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தேவையில்லாத டைவர்ஷனுக்கு இடம் கொடுக்காத. புரிஞ்சுதா? சரிங்க சார். அப்பா, மயிலுக்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லப்பா. இந்த விஷயத்துல எல்லாம் மயில் அர்ஜுன மாதிரி கவனம் மாறவே மாறாது.
அப்படி சொல்ல முடியாது ஜீவா. ஒரு மனுஷனோட மனசு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். மயில ஒரு சாதாரண மனுஷி தானே. சரி, அதை விடு. மனுஷங்களை கணிக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது. என்னங்க, வந்த விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நாம இருந்து சீக்கிரமா கிளம்ப வேண்டாமா? மா, ஏமா வந்தோடனே இப்படி பறக்குறீங்க? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, சூடா ஒரு காபி சாப்பிடுங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு இல்லம்மா, நீ போட வேண்டாம். உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன், நீ கிளம்பு. சரிப்பா, அப்ப நானும் அப்படியே கிளம்பிடுறேன். ஆபீஸ் போகும்போது அவளை அப்படியே அகாடமில டிராப் பண்ணிட்டு போகணும். ஏன் அகாடமி போறதுக்கு இவளுக்கு வழி தெரியாதா? இல்லப்பா, ஒரு சேஃப்டிக்காக தான். எல்லா நேரத்திலையும் இவ கூட போய்கிட்டு இருக்க முடியாது ஜீவா. அதுவும் இல்லாம இவ போலீஸ் ஆக போறா. நீ கூடவே இருந்தா இவ எப்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கிறது? அது சரிதான்ப்பா, ஆனா நான் ஒரு சேஃப்டி. டேய், இவளே போட்டோம். ஏன்னா நீ எங்களோட ஏற்காட்டுக்கு வர்ற. அப்பா, ஏற்காடுக்கு எதுக்கு? ஏன் காரணம் சொன்னாதான் வருவியா? ஏண்டா அப்ப கூட வரமாட்டியா? அப்படி இல்லப்பா, இப்பதானே போயிட்டு வந்தோம், எதுக்கு அங்க மறுபடியும் போகணும்னு தான் கேட்டேன். உன் கல்யாண விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல ஒரு அவசரமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் கல்யாண விஷயமா? எனக்கு புரியலப்பா. எனக்கும் புரியல ஜீவா. நம்ம நல்ல எண்ணத்தோட தான் நிறைய பேருக்கு உதவி பண்றோம்ப்பா. ஆனா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிற மாதிரி சில பேரு அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால நாமளே பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்பா, என்னோட கல்யாணத்துக்கும் இப்ப நீங்க சொன்னதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் ஊர்ல போய் பேசிக்கலாம். இப்ப நீ எங்களோட கிளம்பு. சரிப்பா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதெல்லாம் கோதண்டம் பாத்துக்குவாரு. ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன். சரிப்பா, நீங்க முன்னாடி போங்க, நான் என் கார்ல பின்னாடி வந்துடுறேன். சரி, நீ எங்க கூட வா. ரவியும் முரளியும் உன் கார் எடுத்துக்கிட்டு வரட்டும். சரிப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா முடிச்சிட்டு வந்துருவாங்க. நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சீக்கிரம் வா. டேய் வாடா. சரிப்பா, வா இசை. டேய், எங்க அப்பா பேசினதை கவனிச்சிங்களா? என்னமோ தப்பா இருக்குல்ல? ஆமா மச்சான், எனக்கே வித்தியாசமா தான் தெரிஞ்சுச்சு. அதுவும் மயில்கிட்ட கொஞ்சம் ஆஷா பேசுற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. நான் என்ன சார் தப்பு பண்ண? என்கிட்ட சார் ஏன் இப்படி பேசணும்? இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல மயில. அந்த மது தான் என்னமோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான்னு தோணுது.